நம்ம நடிகர்கள் எல்லாம் ஒரே குடும்பம், ஒரே இனம், ஒரே ஜாதி. நமக்குள்ள என்னைக்குமே எப்பவுமே ஒற்றுமை இருக்கணும். இப்போ சமீப காலத்தில் சில வாக்விவாதங்கள் நடந்துட்டன. அது ஏதோ நடந்து விட்டது. அதுக்காக நமக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு ஊடகங்கள், மக்கள் யாருமே நினைக்கக்கூடாது. ஒரு போட்டி வந்துருச்சு, வெரி குட். யார் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு ரெண்டாவது ரெண்டு வேண்டுகோள். முதல் வேண்டுகோள், யார் ஜெயிச்சு வந்தாலும் முதலில் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ற பெயரை எடுத்து தமிழ்நாடு நடிகர்கள் சங்கம் அப்படிங்கிறது மாற்றணும். நீங்கள்லாம் டெஃபினட்டாக ஒரு 1000 தடவை யோசித்து நல்லா சிந்திச்சு வாக்குறுதிகள் கொடுத்துருப்பீங்க. உயிரே போனாலும் சரி, ஜெயிச்சு வந்தவங்க உயிரே போனாலும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றாமல் முடியாமல் போய்விட்டால் உடனே ராஜினாமா செய்யுங்கள். அது உங்கள் மனசுக்கும் நிம்மதி, உங்களுக்கு நன்பேரும் கொடுக்கும். வருங்காலத்தில் நல்ல எடுத்துக்காட்டாகவும் இருப்பீர்கள். நன்றி, வணக்கம். பல பெரியவர்கள் ஆசையுடன் எழுப்பிய ஒரு சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கம். இந்தியாவில் நார்த் இந்தியாவில் ஒன்று இருக்கிறது, தென்னிந்தியாவில் ஒன்று இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தென்னிந்திய நடிகர் சங்கம் இந்திய நடிகர் சங்கமாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இனி உள்ள பிரிவுகள் போதுமானது. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதும் மறுபடியும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடணும், என்னுடைய வேண்டுகோள். தவறுகளை இந்த குடும்பத்தில் திருத்திக் கொள்ள வேண்டியது அவரவர் கடமை. அதை செய்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதற்கான சாயல்களும் நேரமும் இது என்று நான் நினைக்கிறேன். நன்றி. ஒரு நிமிஷம். ஏய் செந்தில் உட்காரு. செந்தில் உட்காரு. இருமா, ஏன் he'll tell in English. Please wait. செந்தில். Sir, one question. You have been maintaining? No question. Bharat. The South Indian Actors Association has been the dream of my forefathers. They have built it with a lot of love. It's demolished. Now it's time to rebuild it again with the same diversity but the same integrity. I think soon it should be called the Indian Actors Union, and it could be situated in any part of the country, and we should still own it up as our own. This is one country, and that's how I'd like to see it. கருத்துக்களை சொல்லிட்டு போயிருக்காங்க, புரியுது உங்களுக்கு? அதனால ஓகே, குட். பாரதி ராஜா சொல்லிட்டாரு, சீமான் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு, அப்புறம் தமிழ் இயக்கங்கள் சொல்லிச்சு சிலது. அதனால we will take into consideration and இப்போ உங்க அணி வெற்றி பெற்றுச்சுனா உடனடியாக இந்த கோரிக்கை குறித்து என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? அதெல்லாம் வெற்றி பெற்று போன உடனே அத்தைக்கு மீசை முளைக்கணும், சித்தப்பாகணும், எல்லாம் வெற்றி பெற்று போன உடனே கமிட்டி போடணும், அப்புறமா எல்லாம் ஜெனரல் பாடிக்கு போடணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. பேர் மாற்றுறதுன்றது சாதாரணமாக இல்லை. ஆனால் அவங்க சொன்ன சஜஷன் எடுத்துக்கிட்டு அவங்ககிட்டே ஐடியாஸ் கேட்போம், கேட்டு நல்லபடியாக முடிவு எடுப்போம். எல்லாருமே நமக்கு வேண்டியவங்க தான். நான் எப்படி ஒரு கூட்டு குடும்பமோ அதே தான் இங்கேயும் ஒரு கூட்டு குடும்பம். சின்ன சச்சரவுகள்லாம் நடக்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயம்தான். அதுக்கு மேலே நடிகர் சங்கம் இருக்குது, நடிகர்கள் இருக்காங்க, நலிந்த நாடக நடிகர் இருக்காங்க, அப்புறம் நடிகர் கட்டடம் வரணும். இப்படி இதெல்லாம் இருக்கும்போது இது வரக்கூடியவர்கள் யார் ஜெயித்தாலும் பரவாயில்ல, வந்தவங்க நல்லபடியாக நடத்தணுங்கிறதான் என்னோட அபிப்பிராயம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்தது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா கவனம் ஃபுல்லாக மக்களும் பார்க்க போகிறாங்க. இப்போ வர்றவர்கள் நல்லா நடிகர் சங்கத்தை பார்த்துப்பாங்கங்கிற நம்பிக்கை. சார், நடிகர் சங்க தேர்தலில் இதுக்கு முன்னாடி ஒரு நடிகராக நீங்கள் வாக்களிச்சிருக்கீங்களா அல்லது இதுதான் முதல்? 3-4 எலெக்ஷனில் ஏன் நடிகர் சங்கம் அஸ்திவாரத்துலேருந்து கட்டடம் கட்டும்போது நான் பார்த்துருக்கேன், எங்கள் அப்பாவை கட்டுறதை நான் பார்த்துருக்கேனே. ஆகையால் இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான் நான் என்னோட அபிப்பிராயம். சந்தோஷமான விஷயம், நல்ல வரவேற்கத்தக்கது தான்.
சார் அதாவது சார் ஒரே ஒரு சின்ன கேள்வி, அதாவது இளைய தலைமுறைக்கு வழிவிடணும் அப்படின்னு ஷாலினியினர் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? கொஞ்சம் இல்லை, இது ஆக்சுவலி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வந்து யார் கையில் இருந்தாலும் அது வந்து சின்னவங்களா இருக்கட்டும் பெரிய இளைய தலைமுறைக்கு வந்து என்ன என்னோட ஃபீலிங்னா இப்போ வந்து இதை கவனம் வந்திருக்கு இப்போ அவங்களுக்கும். ஸோ ஆகையால் வந்து அவங்களும் வந்து பெருசாக வந்து செயல்படுவாங்கன்னு தான் என்னோட ஒரு அபிப்பிராயம். ரஜினி சார் தலைமையிலே மாற்றிடலாம். எல்லாருக்கும் சந்தோஷம்னா அது எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. ஆஸ் பர் பைலா வந்து தென்னிந்திய நடிகர் சங்கம் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் சார் இருந்த காலகட்டங்களில், அஞ்சலி தேவி அம்மா பொறுப்பில் இருந்த காலகட்டங்களில் அந்த லோகோ, அந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய முத்திரை இருக்குல்ல, ஒரு கலைத்தாய், வலது கையில் வந்து ஒரு தெலுங்கு குழந்தை, ஒரு கன்னட குழந்தை, இடது கையில் வந்து ஒரு தமிழ் குழந்தை, ஒரு கேரள குழந்தைன்னு வச்சு தான் அந்த லோகோவே. ஸோ அந்த 4 மொழிகளும் சேர்ந்த ஒரு துறையாக தான் இதை வந்து அவங்க அன்னைக்கு தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து காலத்தின் மாற்றத்துக்கு ஏற்பட்ட, அந்த காலத்தில் வந்து எல்லா ஷூட்டிங் இங்கே நடந்ததுனால அது சாத்தியப்பட்டது. இன்றைக்கு அது இல்லை. ஒவ்வொரு மொழிக்கும் மொழிவாரியாக மாநிலம் பிரிக்கப்பட்டதுக்கு பிறகாக மொழிவாரியாக சினிமாவும் பிரிஞ்சதுனால இன்றைக்கு அது தேவை அப்படின்னு சக உறுப்பினர்கள் எல்லோரும் தீர்மானம் செய்தால் அதில் எனக்கு வந்து மாறுபட்ட கருத்து என்ன இருக்க போகுது. ஏன்னா இப்போ கடந்த காலங்களில் பாரதி ராஜா சார் ஒரு 2 நாளைக்கு சார், பாரதி ராஜா சார் தமிழ் உணர்வை நம்ம மதிக்கிறோம், அதில் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அவருடைய படங்களில் எத்தனை தமிழ் கதாநாயகிகளை உருவாக்கி இருக்கிறாருன்னு ஒரு கேள்வியும் வருது. பட்டு எல்லாருடைய தமிழ் உணர்வுகளை நம்ம மதிக்கிறோம். நமக்கு என்ன இருக்குது, எல்லாரும் ஊர் ஒத்து போகும்போது நம்மளும் ஒத்து போக வேண்டியதானே. எல்லாருக்கும் சந்தோஷம்னா எனக்கு சந்தோஷம், தமிழனா எனக்கு அதை விட சந்தோஷம். பாரம்பரியமாக இருக்கிறத மாற்றக்கூடாது. தென்னிந்திய நடிகர் சங்கம், அது எம்ஜிஆர், என்டிஆர் எல்லாம் ஒற்றுமையாக, ராஜ்குமார் இந்த மாதிரி பல பேர், வி.கே. ராமசாமி, என்ன பிரேம் நசீர், இவங்களெல்லாம் சேர்ந்து வாங்கின அது ஒரு அமைப்பாக உருவாக்குனது. அதில் யாரும் கோடாலியை போடக்கூடாது. தென்னிந்திய நடிகர் சங்கம், விஷால் மெட்ராஸில் பிறந்து வளர்ந்த தம்பி, இதில் தமிழன் தெலுங்குங்கிறதெல்லாம் வேறுபாடு பார்க்கக்கூடாது. நடிகர் ரஜினிகாந்த் வந்து யார் ஜெயிச்சு வந்தாலும் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் அப்படிங்கிற பேரை, அது ரஜினி சாரோடைய கேள்வி, ரஜினி சார் கிட்ட கேளுங்க. நீங்க ஒரு சார்பு அணியா நீங்க வந்திருக்கீங்க. சப்போஸ் இன்கேஸ் நீங்க ஜெயிச்சு வரும்பொழுது உங்க அணி சார்பா நீங்க வலியுறுத்துறீங்க. யார் ஜெயிச்சுட்டு வராங்க அவங்க முடிவு பண்ணட்டும். ரஜினி சார் ஒரு கோரிக்கை வச்சிருக்காருன்னா அது வந்து ஜெயிக்கிற டீம் தான் முடிவு பண்ணணும், நான் முடிவு பண்ணக்கூடாது. இப்போ கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வரும்போது விஷால்லேருந்து எல்லாரையும் பார்த்து பேசிட்டே வந்தேன். ஒருத்தரையா கார்த்திலேருந்து எல்லாரும் எங்களுடைய குடும்பம் தான். இது முடிஞ்சோடனே, தேர்தல் முடிஞ்சோடனே வர ஒரு 10 டேஸ்லேயே வந்து எல்லாரோடையும் பேசி இந்த விரிசலை சரி பண்ணுன்றது தான் என்னுடைய கருத்தும். நான் அதான் வந்து சொன்னேன் எல்லார்ட்டையும். சின்ன வருத்தத்தில் இருக்கார் சரத் சார்லாம், அதெல்லாம் சரி பண்ணிவிடுவோம் நாங்கள். அதாவது இந்த லவ் மேரேஜ் பண்ணோன்னே ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை இருந்துருமா, பெற்ற பிள்ளைய பார்க்க மாட்டேம்பாங்க லேடிஸு. அப்பா வந்து பையனை கண்ணு முள்ளே முழிக்காதரா அப்படிம்பாங்க. ஒரு பிள்ளை பிறந்தவுடனே எல்லாம் மறுபடியும் அப்படியே மெதுவாக அம்மா வரும், அப்புறம் அப்பா வருவார், அப்புறம் பேரனை கொஞ்சுவாங்க. அது மாதிரி அப்புறம் ஒன்றாயிடும் ஃபேமிலி. அது மாதிரி ஒரு சின்ன ஒரு விரிசல் தான் இது. இதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் நாங்கள் எல்லோரும் நிறைய பேர் இருக்கிறோம் அதில், அந்த மாதிரி எண்ணங்கள் உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த விரிசலை சரி பண்ணிவிடுவோம். 100% மறுபடியும் இந்த நடிகர் சங்கம் அதே மாதிரி ஒரு யூனிட்டோட மாமா மச்சான்னு ஒரு சந்தோஷமாக பழகிற ஒரு சூழ்நிலையை உருவாகும். 100% அதில் உறுதி. கொஞ்சம் மீடியாலாம் கொஞ்சம் ரொம்ப போட்டு விட்றாதீங்க. ஒன்று பேசுனா உடனே இப்போ யாருமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறே இல்லை, மீடியா வழியாகவே தான் எல்லோரும் பேசுகிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோனை போட்டு என்னடான்னு பிரச்சனைன்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு. இப்போ இது மீடியா வழியாக, விவாத மேடை வழியாக நிறையா வந்து ஃப்ளாரப் ஆகிட்டே போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா நீங்களும் அதெல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து ஒன்றா இருக்க போகிறோம். முடிவு என்னவாக இருக்கட்டும். பட்டு ஒரு அணியின் சார்பாக நான் இருக்கும்போது நேற்று வந்து எங்களுடைய தபால் ஓட்டு வந்து 180க்கு மேலே, 80% மேலே எங்களுக்கு விழுந்திருக்கு சரத் சார் அணிக்கு. ஸோ அதுவே வந்து வெற்றி எங்களுக்கு வந்து ஒரு இதாக வந்து காட்டுது. 100% வெற்றி உறுதி. எவ்வளோ மார்ஜின்றதான் மேட்ரு. அது நைட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தேங்க்யூ ஸோ மச். இப்போவா அந்த ஸ்ட்ராட்டஜி கேட்கல. பட் இன்றைக்கி வந்து ஓவராலாக வந்து 1500 கிட்ட மொத்தம் போலிங் ஆகுன்றது ஓவரால் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா மொத்தம் 3139 ஓட்டு. அதில் வந்து 200 300 நேற்றே வந்து 300 400 விழுல போஸ்டலில். ஸோ ஓவராலாக ஐ திங்க் தட் 2500 தான் மொத்தமே போலிங் ஆகும், இன்க்ளூடிங் த போஸ்டல். அதான் என்னுடைய கருத்து. என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், அவங்க ஒப்பீனியன் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ரஜினி சாராக இருந்தாலும் சரி, டைரக்டர் பாரதி ராஜா சாராக இருந்தாலும் சரி, அவங்க ஒப்பீனியன் அவங்க சொன்னாங்க. அதை அவங்க சொன்னாங்க, நாம் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் ஏன் இப்படி சொன்னீங்க, அதனோட உள்கருத்து என்ன, உள்குத்து என்ன, இப்படி எல்லாம் கேட்கறதுக்கு போகாமல் அவங்க ஒப்பீனியன் அவங்க சொன்னாங்க. வி ரெஸ்பெக்ட் தட். எங்கள் ஒப்பீனியன் நாங்கள் சொல்கிறோம். யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ அவங்கள கேள்வி கேட்கறதுக்கோ இல்லை. பட் எனிவே
என்ன பேர் என்ன இருந்தாலும் நாம எல்லாரும் ஒண்ணாதான் இருக்க போறோம். அவ்வளவுதான். எந்த பேர் வச்சாலும் எல்லாரும் ஒண்ணாதான் இருக்க போறோம். எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாடு நடிகர் சங்கம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான கருத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இதை நான் 10 வருடமாக நான் போராடி கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, தமிழ் திரைப்பட வர்த்தக சபை, தயாரிப்பாளர்களே வர்த்தக சபை வேண்டும் என்றும் நான் போராடி கொண்டிருக்கிறேன். அந்த நல்ல கருத்தை பாரதிராஜா அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பாரதிராஜா அவர்கள் தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் பெயரே தமிழ்நாடு இயக்குனர்கள் சங்கம் என்று மாற்றிய பெருமை பாரதிராஜாவுக்கு உண்டு. அது எந்த அணி வந்தாலும் சரி, சரத்குமார் அணி வருவது நிச்சயம், இருந்து மாற்றி அங்கத்தினர் விரும்பி வேறு அணியை போட்டாலும் தவறில்லை, அது அவங்கள் விருப்பம். எந்த அணி வந்தாலும் தமிழகத்தின் பெருமை, தமிழனின் பெருமை, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் உலகத்தின் பெருமை, தமிழ் நடிகர்களின் பெருமை ஓங்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு திரைப்பட நடிகர்கள் சங்கம் என்ற பெயரை வைத்தே ஆக வேண்டும். வைக்கவில்லை என்றால் 2 மாதத்திலே நான் ஒரு போராட்டத்தை துவங்குவேன். அது எல்லாரும் அது அதிகப்படியான மெம்பருடைய கருத்து, அதை நான் வரவேற்கிறேன் ரஜினி சார்.